சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இனியும் வேண்டாம் என்று ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலரும் அந்தர்பல்டி அடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படுத்த வேண்டும் என்றால் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது போல் தற்பொழுது எடப்பாடியை நம்பினால் நாம் அனைவரும் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்று திடீரென்று அந்தர்பல்டி அடித்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே செங்கோட்டையன் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டி வருகிறார். அதிமுக வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை துளி அளவு கூட எடப்பாடி பழனிசாமிற்கு கிடையாது. தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்வைத்துள்ளார். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக வெற்றி அடைவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான பக்கபலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்பதை திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே தெரிவித்துவிட்டார். இதனால்தான் டெல்லி பயணத்தின் பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடியுடன் செல்லவில்லை. அப்படியே அவர் சென்றிருந்தாலும் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தனியாக செல்வார் என்று ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார். சொன்னபடியே நேற்று முகத்தில் கர்ச்சிப்பை கட்டி தனியாகத்தான் சென்றார். எதற்காக முகத்தில் கர்ச்சிப்பை கட்ட வேண்டும், எதற்காக, என்ன காரணம் என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டுத்தான் வருகிறது. ஆனால் தற்பொழுது ஒன்றே ஒன்று நன்றாக புரிந்துவிட்டது. எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவில் பல்வேறு நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது எதிராக இருக்கிறார்கள். அந்த வரிசையில் சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக அந்தர்பல்டி அடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசுவது சரியா தவறா, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் முதலில் அதிமுகவிலிருந்து எடப்பாடியை விமர்சனம் செய்து அவருக்கு நேரத்தை ஒதுக்கினார். 10 நாட்கள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களது ஒட்டுமொத்த கட்சியை விட்டு நீக்குவதற்குத்தான் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் எடப்பாடி என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது.